சமூகம் வாழுது. இவ்வளவு சமூகங்கள் அடர்த்தியா வாழ்ந்தோம், இவ்வளவு சமூகங்கள் நிறைந்து வாழ்ந்தோம். ஒரு தமிழன் கோயில்பட்டியில் எம்எல்ஏ வர முடியலங்க. தொடர்ச்சியா பார்த்தா 1952 இருந்து. அது என்ன ஆந்திராவில் ஒரு தொகுதியா, தெலுங்கானாவின் ஒரு தொகுதியா, தென் மாவட்டத்தில் வீரம் விளைஞ்ச மண், வீரம் விளைந்த தமிழர்கள் இருக்கிற பகுதி, ஒரு தமிழை வர முடியல. இதை கேட்கிற ஒரே ஒரு தலைவன் அண்ணன் சீமான் தான். என்னடா ஒருத்தன் கூட வாடா, மாறி மாறி வந்தா பரவாயில்ல, அவங்களுக்கான பிரதித்துவம் இருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்த மட்டும் தான் ஜெயிக்க முடியும், ஒரு சமூகம் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இது எந்த மாதிரியான இது போல பல்வேறு தொகுதியில் தமிழருக்கு கோயில்பட்டியில் ஒரு தமிழன் கூட வரலங்க. 52க்கு அப்புறம் தொடர்ச்சியா நாய்க்கரு. இப்போ அந்த கோயில்பட்டியோட நாம் தமிழ் கட்சி வளருது, நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் கூர்மை அடையுது. கோயில்பட்டின் சீமானுக்கு கூடிய கூட்டம் இதுவரைக்கும் எந்த தலைவனுக்கும் கூடல. 2024 நடந்த கூட்டத்தில் எந்த தலைவனுக்கும் கூடல. வெறும் ஒரு தாள் சுரட்டி 3000 சுரட்டி மொத்தமே ஒரு 20,000 ரூபாய் செலவு அடிச்சு ஓட்டுனா 50 பேரும் கூட்டிட்டாங்க. குபுன்னு பார்த்துட்டு விரக்தி ஆயிட்டாங்க. ஆஹா, 75 வருஷமா நாங்கள் ஒரு கோட்டை கட்டி வந்து கோட்டையில் ஓட்டையை போட வராங்களே சீமான் தம்பிகள் அப்படின்னு என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்துக்கு வந்துட்டு நாம் தமிழ் கட்சி இங்க நுழைய முடியாது, எங்ககிட்ட விஜயநகர பேரரசுடைய வாள் இருக்கான். டேய், ராஜராஜ சோழனோட வாழை பார்த்துருக்கியா? ராஜேந்திர சோழனோட வாழியை பார்த்துருக்கியா? பாண்டிய மன்னனுடைய வாழை பார்த்துருக்கியா? சேர மன்னனுடைய வாழை பார்த்துருக்கியா? ஓன்றது விஜயநகர பேரரசுடைய வாழ் மட்டும்தான். எங்ககிட்ட பல வாழ் இருக்கு. பாண்டியன் வாழு, சேரம் வாழு, சோழம் வாழு, புலித்தேவன் வாழு, மருதுபாண்டி வாழு, வேலுநாச்சியார் வாழு, தீரன் சின்னமலையோட வாழு, வெண்ணிக்காண்டி வாழு, சுந்தரலிங்க வாழு, இப்படி பல வாழ் இருக்கு. போட்டு நாங்கள் புழக்க வரல. அந்த வாள்லாம் வேண்டாம், அறிவால் எல்லாத்தையும் வெல்லுவோம். அருவாளால் வெல்லக்கூடாது, அறிவால் வெல்லுவோம்னு சொல்லி களத்தில் நிற்கிறோம். அருவாவை ஆயுதமாக ஏந்தாம அறிவை ஆயுதமாக ஏந்தி அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம்.